ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிவபெருமானுடைய அருளாலையும் முருகப்பெருமானுடைய அருளாலையும் மகாவிஷ்ணுவுடைய அருளாலையும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கச்சபேஸ்வரர் கோவில் தான். காஞ்சிபுரத்தில் இருக்கிற கச்சபேஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இப்போ நடக்க போகிறது சித்திரை உத்திர பெருவிழா ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 24 கொடியேற்றத்துடன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ பக்தர்கள் எல்லோருமே இந்த சிவபெருமானுடைய அருளையும் மகாவிஷ்ணுவுடைய அருளையும் பரிபூரணமாக பெறணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கச்சபேஸ்வரர் கோவிலுடைய என்ட்ரன்ஸு. அங்கே தான் நைட்டில் மூலவர் வாகனங்களில் தரிசனம் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணுற இடம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம உள்ளே போகிறது பார்க்கலாம். இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய புராணங்களில் இடம்பெற்றிருக்கு. காஞ்சி புராணத்துலலாம் இந்த கோவிலை பற்றி இடம்பெற்றிருக்கு. காஞ்சிபுரத்தில் முக்கியமான கோவில்களில் இந்த கச்சபேஸ்வரர் கோவிலுமே ஒன்று. கச்சபேஸ்வரர் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, கச்சபம்னா ஆமைன்னு சொல்கிறாங்க. ஆமை, அதனால தான் சிவபெருமானுக்கு கச்சபேஸ்வரர் அப்படிங்கிற பேருமே இருக்குது. இப்படி தான் என்ட்ரன்ஸ் இருக்கும் கோவில் உள்ளே போகிறதுக்கு. ரொம்பவுமே பெரிய கோவில் இது இங்கே இருக்கிற இஷ்ட சித்தி தீர்த்த குளம் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு குளம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மகாவிஷ்ணு அவருடைய 10 அவதாரங்களில் ஒரு அவதாரமான கூர்ம அவதாரத்தில் இந்த இடத்துல அங்கே முருக்க மரம்னு ஒன்று இருக்குது. அந்த முருக்க மரத்து அடியில் சிவபெருமான லிங்கமாக வச்சு வழிபட்ட ஸ்தலம். ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற இந்த சிவபெருமான் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தவர். அது மட்டும் இல்லைங்க, இங்கே நிறைய புராணங்கள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நோய் தீர்க்கும் மருந்தாக கூட இந்த இஷ்டசித்தி தீர்த்த குளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அரசமடி அறத்தட்டியில் இருக்கிற நாகக்கன்னிகள் நிறைய நோய்களை தீர்க்கும் ஒரு இடமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் நடக்கிற கடை ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமைகளை மண்டை விளக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க. அதுவுமே ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு இடம். ஸோ காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவில் மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள். வாங்க அப்படியே கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகலாம். கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணுன்னே ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இஷ்ட சித்தி குளம் இருக்குது. அப்படியே அந்த குளத்தை தாண்டி வந்தோம் அப்படின்னா வந்த உடனே பஞ்சசந்தி விநாயகர் இருக்கிறாரு. அவர் தான் இந்த கோவிலுடைய ஸ்தல விநாயகர். ரொம்பவுமே அழகாக இருப்பார். இவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம சிவபெருமான் தரிசனம் பண்ணுறதுக்கே போகணும். முடிஞ்சால் ஒரு விளக்கு ஏற்றி வழிபட்டுட்டு போங்க. அதுக்கடுத்தது அப்படியே விநாயகரை பார்த்துட்டு நம்ம அப்படியே நடந்து போனோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொடி கம்பம் இருக்குது. கொடி கம்பத்துக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நந்தி இருப்பார். இவங்க 2 பேரையும் வழிபட்டுட்டு அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா பிரம்மா, மகாவிஷ்ணு, சரஸ்வதி தாயார், ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை, சண்டிகேஸ்வரர் இருக்கார். இந்த மாதிரி நிறைய கடவுள்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க எல்லாருமே சூரியன், சந்திரன், இவங்க எல்லாருமே இந்த கோவிலில் வழிபட்ட தலமாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க எல்லாருக்குமே தனித்தனி சன்னதியுமே இந்த கோவிலில் இருக்குது. வாங்க நந்தி பகவானை தரிசனம் பண்ணிக்கோங்க. நந்தி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே என்ட்ரன்ஸ்க்கு திரும்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஒரு சைடு விஷ்ணு பகவான் சுயம்புலிங்கமாக சிவபெருமான வழிபட்ட ஃபோட்டோ இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா மூலவராக இருக்கிற கச்சபேஸ்வரர் சுந்தராம்பிகை அம்மையார், இங்கே இருக்கிற அம்மையார் பேர் சுந்தராம்பிகை அம்மையார், அவங்களுடைய ஃபோட்டோவுமே மேலே இருக்கும். இவங்க 2 பேருமே 2 சைட்லேயும் ஃபோட்டோவாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் உற்சவர் நமக்கு காலையிலையும் சரி நைட்லேயும் சரி இந்த சித்திரை பெருவிழாவில் தரிசனம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோம் அப்படின்னா மூலவரை போய் நேராக தரிசனம் பண்ணிக்கோங்க. மூலவரை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அலோவ் கிடையாது. ஸோ மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வர இடம் தான் இது. தரிசனம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோமே சுந்தரர், அப்பர், மாணிக்க வாசகர், சம்பந்தர் இவங்க எல்லாருமே லைனாக 4 பேரும் இருப்பாங்க. அவங்கள அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்டார்டிங்லேயே வரசித்தி விநாயகர் இருப்பார். அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தரர், இந்த மாதிரி எல்லாரும் வரிசையாக 63 நாயன்மார்களுமே ஒரே இடத்துல இருப்பாங்க. ஒரே இடத்துல இவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணுறது புண்ணியம். ஸோ இவங்க எல்லாருமே வரிசையாக இருப்பாங்க. 63 நாயன்மார்களையும் தரிசனம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது அப்படி மூலவரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வர அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே விநாயகர் இருப்பார்.
விநாயகருக்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க. இவங்க 2 பேரையுமே வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்பவுமே அழகாக இருப்பாங்க. அதுதான் முக்கியம். ஸ்ரீ மகா கணபதி இருப்பார், அவர் பக்கத்துலேயே தட்சிணாமூர்த்தி இருப்பார். இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க. இவங்க எல்லாத்தையும் வழிபடுறது நம்ம எப்படி மூலவரை தரிசனம் பண்ணுறோமோ அதே மாதிரி இவங்க எல்லாரையும் வழிபடுறதுமே ரொம்ப நல்லது. அப்படியே 63 நாயன்மாருமே வரிசையாக இருப்பாங்க. அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்புன்னு எனக்கு நினைக்கிறேன். வலம்புரி விநாயகரும் இடம்புரி விநாயகரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். 2 பேரையும் ஒரே இடத்துல இருக்கிறது இந்த கோவிலில் தான் நான் பார்த்துருக்கேன். இவங்க 2 பேருமே தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா லைனாக வந்து லிங்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். பிருத்வி லிங்கம், சுயம்பு லிங்கம், இந்த மாதிரி ஜலலிங்கம், அக்னி லிங்கம், வாயு லிங்கம், இந்த மாதிரி லிங்கங்கள் வரிசையாக வந்து இருப்பாங்க. இது பாருங்கள், இவங்க வந்து சுயம்புலிங்கம், ஆகாசலிங்கம், ஸ்ரீ கைலாசநாதர் கூட இந்த கோவிலில் இருக்கார். கைலாசநாதருடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமுறை கண்ட பொல்லா பிள்ளையார்னு சொல்லியிருக்காரு, அவர் இருக்கார். அப்புறம் திருப்பரங்குன்ற முருகர் இருக்கிறாரு, தெய்வானையோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி அழகாக வந்து இருக்கார். முருகருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படியே அவரை தரிசனம் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா மூலவருக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு இருக்கும். ரொம்பவுமே அழகாக இருக்குது அந்த ஸ்டாச்சு வந்து. அதுக்கப்புறமா திரும்ப பிரகாரத்தை சுற்றி வரும்போது முருகருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சன்னதி இருக்குது. வள்ளி தெய்வானையோடு நம்மளுக்கு காட்சி தராரு அழகாக. அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் போகணும் அப்படின்னா அஷ்டபுஜ சரஸ்வதி தாயார் இருக்காங்க. ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தவங்க. அதனால தான் இந்த கோவிலில் வந்து காஞ்சிபுரத்தில் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ஃபேமஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க எல்லாருமே இந்த கோவிலில் வந்து சுற்றி அழகாக உட்காந்து படிப்பாங்க. சீக்கிரமாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நல்ல படிப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலில் வந்து இந்த தாயாரை வணங்கினாங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா ஸ்ரீ பிரம்மா இருக்கார். மூலவரை சுற்றி இருக்கிற அந்த தூண்களில் வந்து பிரம்மா இருக்கார். அப்புறம் ஸ்ரீ துர்கை இருக்காங்க. துர்கை தாயாருமே வணங்கி ரொம்பவுமே இங்கே நல்லது. ஒரு முடிஞ்சால் ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க. அப்புறம் சண்டிகேஸ்வரர் இருக்கார். சண்டிகேஸ்வரரை பார்த்துட்டு அப்படியே தாண்டி போனோம் அப்படின்னா நவகிரகங்கள் இருக்காங்க. நவகிரகங்கள் வந்து தரிசிக்கிறதுமே ரொம்ப நல்லது. அவங்கள அப்படியே வணங்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து கார்னரில் ஸ்ரீ பைரவர் இருக்கார். அப்புறம் ஸ்ரீ சந்திரன், பைரவர், சந்திரன் இவங்க எல்லாருமே வழிபட்ட ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மூலவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிஷேகம்லாம் கிடையாதுங்களாம். புனுகு தைலம்னு சொல்கிறாங்க, அதுதான் தேய்ப்பாங்களாம். ஆவுடையப்பருக்கு தான் வந்து அபிஷேகம் எல்லாமே சொல்கிறாங்க. மகாவிஷ்ணுடைய ஸ்டாச்சு நம்ம மூலவரை பார்த்துட்டு வெளியில் வெளியே என்ட்ரி ஆகும்போது லெஃப்ட் சைடில் இருப்பாங்க. உள்ளே என்ட்ரி ஆகும்போது ரைட் சைடில் இருப்பாங்க. தாண்டி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து உற்சவர் சன்னதி இருக்குது. உற்சவர் சன்னதிக்கு போகிற வழியிலே நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய லிங்கங்கள் இருக்குதுங்க. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு யோக சித்தீஸ்வரர் இங்கே இருக்கிற லிங்கம் பேர். அதுக்கப்புறம் இந்த வடிவத்தில் தான் மகாவிஷ்ணு வந்து சிவபெருமானை வந்து வழிபட்டார். அந்த ஸ்டாச்சு தான் இந்த தூணில் வந்து இருக்குது. ரொம்பவுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஓம் நமோ நாராயணாய. அப்புறம் இது வந்து காமாட்சி அம்பாள் வந்து நம்ம ஏகாம்பரநாதர் வழிபட்டிருப்பாங்களே அந்த ஸ்டாச்சு. அது வந்து மாமரத்து அடியில். அங்கே ஏகாம்பரநாதர் கோவில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவடி இருக்குது தலவிருஷமாக. இங்கே வந்து முறுக்கடி தான் இருக்குது தலவிருஷமாக, முறுக்க மரம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே இந்த இடத்துல தான் உற்சவர் இருக்கார். இவர் தான் வந்து நம்மளுக்கு காலையிலையும் ஈவினிங் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்து ஊர்வலமாக வந்து நம்மளுக்கு மக்களுக்கு தரிசனம் கொடுக்குறவர். அப்புறம் இவர் வந்து சித்தீஸ்வரர். இந்த கோவிலுடைய தல வரலாறு அப்படியே பார்த்துடலாம். ஒரு தடவை பரமன் கிட்டே போயிட்டு தேவர்கள் பிறப்பு இறப்பு இல்லாத வரம் வேறுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவபெருமானும் நீங்கள் திருப்பார்கடலில் போயிட்டு மேருமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை வச்சு கயிறாவை வச்சு இழுத்து அமிர்தத்தை கடைஞ்சி அந்த அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டா அந்த வரம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஸோ தேவர்களும் அதே மாதிரி போயிட்டு திருப்பார்கடலில் மேருமலையை எடுத்து வச்சு மத்தா வச்சும் வாசுகி பாம்பு கயிறாக இழுத்தும் 2 சைடும் வந்து ஒரு சைடு அசுரர்கள் ஒரு சைடு தேவர்கள் வந்து கடையிறாங்க. அப்படி கடையும் போது அந்த மேருமலை வந்து வெயிட் தாங்காமல் திருப்பார்கடலில் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடுது. ஸோ எல்லோரும் சேர்ந்து மகாவிஷ்ணு கிட்ட வேண்டுறாங்க. மகாவிஷ்ணு வந்து என்ன பண்ணுறாரு, ஆமை வடிவத்தில் வந்து அந்த மேருமலையை வந்து தன்னுடைய முதுகில் வந்து தாங்கி உயர்த்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் அசுரர்களை வந்து அமிர்தத்தை கடைஞ்சி அந்த அமிர்தத்தை எடுக்கிறாங்க. அப்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கு வந்து ஒரே அகங்காரம் ஆகிடுது. நம்மளால தான் இது எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ உடனே அந்த கடலையே வந்து ஒரு கலக்குறாரு. அந்த டைமில் அங்கே இருக்கிற ஜீவராசிகள் எல்லாமே துன்புறுது. ஸோ அதுங்க எல்லாம் அங்கே வேண்டி சிவபெருமான் கிட்ட வேண்டும் போது சிவபெருமான் அங்கிருந்து பார்த்து வந்து அந்த ஆமையை வந்து அழித்து அதோட ஓட்டை எடுத்து தன்னுடைய மார்பில் வந்து வச்சுக்கிறாரு. ஸோ
அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய நான் பண்ணது தப்புன்னு சொல்லி வருந்தி சிவபெருமான் கிட்ட கேட்கும்போது, தன்னுடைய பாவம் நீங்கணும்னு சொல்லி கேட்கும்போது, சிவபெருமான் காஞ்சியில் முருக்க மரத்துக்கு அடியில் என்ன சுயம்பு லிங்கமாக வச்சு வழிபடணும்னு சொல்கிறாரு. மகாவிஷ்ணுவுமே அதை கேட்டுட்டு மகாலட்சுமி தாயாரோட 2 பேரும் இணைஞ்சு வந்து காஞ்சியில் இந்த முருக்க மரத்துக்கு அடியில் சிவபெருமான சுயம்பு லிங்கமாக வச்சு வழிபட்ட ஸ்தலம். அதனால தான் இங்கே வந்து மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் வழிபட்ட ஸ்தலமாக இருக்கிறதுனால பக்தர்களுமே வந்து நோய் நீங்கணும், சாபம் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபடலாம். அது மட்டும் இல்லைங்க, யார் பாவம் வந்து செய்கிறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு சான்றுமே கூட. அதுக்கப்புறம் இங்கே வந்து கார்த்திகை மாதத்தில் கடை ஞாயிறுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் கார்த்திகை மாதம் முழுவதும் வர ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் வந்து வேண்டிக்கிட்டு மண்டை விளக்கு வந்து ஏற்றி இங்கே வழிபடுறாங்க. ஒரு சட்டி பாத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த பாத்திரத்தில் மாவிளக்கு ஏற்றி தேங்காயை உடைச்சி வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு தலைக்கு மேலே இந்த மண்டை விளக்கு தீபத்தை ஏற்றி எடுத்துகிட்டு வந்து கோவிலை சுற்றி வழிபடுவாங்க. அப்படி சுற்றி வழிபடும் போது காது வலி, தலைவலி, தீராத நோய்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு குணமாகும்ன்றது இங்கே ஐதீகம். இதுதான் வந்து ஸ்தல விருட்சம், இங்கே இருக்கிற முருக்கடி மரம்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவுமே வந்து சிறப்பு வாய்ந்தது. எப்படி ஏகாம்பரநாதர் கோவிலில் காமாட்சி அம்பாள் வந்து சிவபெருமான மாமரத்து அடியில் வந்து வச்சு வழிபட்டாங்களோ அது மாதிரி மகாவிஷ்ணு இந்த முருக்கடி மரத்துக்கு அடியில் வச்சு வழிபட்டிருக்கிறாரு. ரெண்டுமே வந்து சுயம்புலிங்கம் தான். அங்கே இருக்கிற சிவலிங்கம் மாதிரி இங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கும் அபிஷேகம்லாம் கிடையாது. கீழே இருக்கிற ஆவுடையப்பருக்கு மட்டும்தான் அபிஷேகம் எல்லாமே. அந்த சிவலிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புனுகு தைலம்னு சொல்கிறாங்க. அது மட்டும்தான் வாசனை மிகுந்த ஒரு பொருள். அதை தடவி தான் வந்து தினமும் வந்து ஆராதனைகள் எல்லாமே நடக்குது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஸ்தல வரலாறுமே இந்த ஸ்தல விருட்சத்துக்கு கீழே வந்து இந்த மாதிரி வந்து சிவத்தில் வந்து இருக்குது. ரொம்பவுமே நல்லா இருக்குது. படித்து பாருங்கள், படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தோன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்னரில் வந்து அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே வந்து நிறைய நாகலிங்கங்கள் வந்து வச்சுருக்காங்க. நாக கன்னிகள்னு சொல்கிறாங்க. இவங்க வேண்டிட்டு வழிபடும்போது திருமண தடையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கும்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து வந்து 9 வாரம் அந்த மாதிரிலாம் வந்து வழிபடுறாங்க. அங்கே இருக்கிற லிங்கங்களுக்கு நாக கன்னிகளுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. பால் அபிஷேகம் அவங்களால முடிஞ்ச அபிஷேகங்கள் செஞ்சு வேண்டிக்கிட்டு வந்து எல்லாமே செய்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் எங்கேயுமே இவ்வளோ நிறைய நாகக்கன்னிகளை ஒரே இடத்துல தேவ நாக கன்னிகள்னு சொல்கிறாங்க பார்த்ததே கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, நோய் நீங்கணும், திருமண தடைகள்லாம் நீங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, குழந்தை வரம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து வழிபடுங்க, நல்லது நடக்கும்னு இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அப்புறம் இஷ்ட சித்தீஸ்வரர் அவருமே வந்து நம்ம இஷ்டப்பட்டதை நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. இங்கே வந்து இவரை வணங்கணும் அப்படின்னா எப்படி நம்ம மூலவரை தரிசனம் பண்ணிட்டு சுற்றி பிரகாரத்தை வரும்போது பிரம்மா, விஷ்ணு, சண்டிகேஸ்வரர், முருகர், விநாயகர் இவங்க எல்லாம் இருக்காங்களோ தட்சிணாமூர்த்தி, அதே மாதிரி இந்த இஷ்ட சித்தீஸ்வரரை வணங்கிட்டு சுற்றி வரும்போது துர்க்கை அம்மனை பார்க்கலாம், பிரம்மாவை பார்க்கலாம். அந்த மாதிரி அண்ணாமலையார் இருக்கிறாருங்களே அவரையுமே வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி சுற்றி வரும்போது இவரையுமே அவருக்கு ஈக்குவலாக இவரையுமே வந்து வணங்கலாம். இங்கே இவர் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தவர். அப்புறம் இதை தாண்டி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்ட சித்தி தீர்த்த குளம். இந்த குளத்தில் வந்து தெப்போற்சவம் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை. ரொம்ப சூப்பராக இருக்கும். சுந்தராம்பிகை அம்பிகையும் கச்சபேஸ்வரரும் சேர்ந்து பக்தர்களுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாங்க. 3 நாளைக்கு வந்து தெப்போற்சவம் வந்து நடைபெறும். அண்ணாமலையார் இவர் வந்து அங்கே நம்ம எப்படி மூலவருக்கு பின்னாடி இருக்கிறாரோ அதே மாதிரி இங்கே இவருமே வந்து இங்கே இருக்காங்க. இந்த இஷ்ட சித்தீஸ்வரருக்கு பேக் சைடில். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து வணங்கி பாருங்கள். அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. நம்ம கோவிலில் என்ட்ரன்ஸ் ஆனவுடனே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு துர்க்கைக்குன்னு சொல்லிட்டு தனி ஆலயம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீ கிருபானந்த வாரியாருடைய அரங்கம் அங்கே தான் வந்து பரதநாட்டியம் டான்ஸ் எல்லாமே வைப்பாங்க. இப்போ இந்த சித்திரை உத்திர பெருவிழாவுக்கு நடக்கிற ஒவ்வொரு நாளுமே நைட்லேருந்து ஒவ்வொரு நாளும் வந்து நடனங்கள், கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடைபெறும். அவ்வளோதாங்க, கோவிலை பற்றி ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இந்த கோவில் கிடையாது, எந்த கோவிலுக்கு போனாலுமே அங்கே இருக்கிற நம்ம ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நானுமே ஸ்டார்டிங்லலாம் எனக்கு கோவில் போவோம், சாமி கும்பிடுவோம், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஏதோ பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்துடுவோம். பட் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் வேறு ஒரு கோவிலை பற்றி கண்டிப்பாக
நான் கொடுக்குறேன். நம்ம சேனலை அதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.